வணக்கம். இன்றைக்கி நம்ம வள்ளலார் சபையில் 45 பேருக்கான தக்காளி சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப எளிமையான முறை தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் 45 பேருக்கான உணவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமான வேலை. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம சவுத் இந்தியன் ஐ சேனல். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் வச்சுட்டாரு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டார். கடுகு போட்ட உடனே கருவேப்பிலை போட்டிருக்காரு. கருவேப்பிலை போட்டு கிளறி விடுறாரு. அடுத்து கடலப்பருப்பு போடுறாரு. கடலப்பருப்பு போட்டு முடித்த உடனே உளுத்தம்பருப்பு போடுறாரு. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை போட்டு வதக்கிறாரு. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்குறாரு. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 கிலோ வெங்காயம், 5 கிலோ தக்காளி வாங்கியிருக்கோம். இந்த 2 கிலோ வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நல்லா வதக்கி விடுறாரு. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்க்குறாரு. இந்த உப்பு சேர்த்தோம்னா தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கி முடித்த உடனே இப்போ தக்காளி 5 கிலோ தக்காளியும் சேர்த்து வதக்கிறாரு. இப்போ வர்ற தக்காளிங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது நாட்டு தக்காளி தான். இப்போ வர்ற தக்காளிங்கள்லாம் தோல் கனமாக இருக்குது, அதால் சீக்கிரமாக வதங்க மாட்டேங்குது. நாங்கள் நிறைய இடத்துல தக்காளி வாங்குகிறோம், தேடி பார்க்குறோம் மெலிசா தோல் இருக்குமான்ட்டு. மெலிசா தோலே வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்க்குறாரு. மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போடுறாரு. 4 கரண்டி மிளகாத்தூள். இந்த உணவு பார்த்திங்கன்னா 45 பேருக்கு தேவையான உணவு, அதனால தான் 4 கரண்டி மிளகாத்தூள் சேர்க்குறோம். இந்த மிளகாத்தூளை சேர்த்து நல்லா திரும்பவும் வதக்குறோம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம்.
எல்லாம் வதக்கி முடித்த உடனே இதில் தண்ணி சேர்க்கணும். தண்ணியை பார்த்திங்கன்னா அளவாக சேர்க்கணும். நாங்கள் பெரிய கிளாஸில் 15 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம். அதாவது 1.5 பங்கு அளவு தண்ணி சேர்க்கணும். 22 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துருக்கோம். அரிசி போட்டு தான் ரொம்ப பார்ப்பீங்களா? அது போடுறீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விடணும். ஏன்னா நாங்கள் போட்டிருக்கிறது கல் உப்பு. நிறையா கல் உப்பு தான் சமையலுக்கு சேர்க்கணும். அதனால் கல் உப்பு போட்டு நல்லா கலக்கி விடணும். இப்போ ஐயா டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. காரம் கம்மியாக இருந்ததால் மேலும் 2 கரண்டி மிளகாத்தூள் சேர்க்குறாரு. இந்த மிளகாத்தூளை சேர்த்துட்டு நான் திரும்பவும் கலக்கி விட்டுட்டு இதை பாத்திரத்தை மூடி கொதிக்க வைக்கிறாரு. நல்லா கொதி வந்தாங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த அந்த 15 கிளாஸ் அரிசியை ஊற வச்சு நல்லா 5 வாட்டி கழுவி வச்சு அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி அதில் போடுறோம். எப்போவுமே நாங்கள் 3 பேருக்கு 1 கிளாஸ் வீதம் அரிசி போடுறோம். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா மோர் தென் 300 கிளாஸு, பெரிய கிளாஸ் தான். இதுதான் எங்களுக்கு அளவு. 12 பேர் வந்துருந்தாங்கன்னா 3 கிளாஸ் போடுவோம். எங்கள் இதில் 12 பேர் வந்துருக்காங்க. மோர் தென் 45லேருந்து 60 பேர் வரைக்கும் வருவாங்க. இந்த அரிசியை நல்லா வேக வரைக்கும் நல்லா கலந்து ஏன் இதை கலரி விடணும்னா அடி பிடிச்சிடுன்றதுக்காக அடிக்கடி கலரி விடணும். இந்த சாதம் பார்த்திங்கன்னா 3/4 பங்குக்கு மேலே வேகணும். அது வேகிற வரைக்கும் இதை நல்லா கலரி விட்டுன்னே இருக்கணும். பாருங்கள், 3/4 பங்குக்கு மேலே வெந்துருச்சு. சாப்பாட்டில் தண்ணி இல்லை. இந்த நேரத்தில் வாழை எடுத்து அதை மூடி டம்மு கட்டணும். வாழையில் போட்டு மூடிட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு வெயிட் வைக்கணும். வெயிட் வச்சுட்டா தக்காளி சாதம் ரெடி. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.